இப்படி தாரை தாரையாக கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்த அந்த பெண்ணுக்காக ஐயோ பாவம் என்று ஊரே உச்சி கொட்டியது. என்ன சொல்லி தேற்றுவது என சமாதான வார்த்தைகள் தெரியாமல் உறவினர்கள் தவித்திருக்கிறார்கள். சம்பவத்தன்று மாலை 6 மணிக்கு சந்தைக்கு சென்று கோழிக்கறி வாங்கி வருவதாக கூறிவிட்டு சென்ற கணவன் அடுத்த நாள் காலை வீட்டிற்கருகே கழுத்து அறுபட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். இதைத்தான் அந்த பெண் உறவினர்களிடமும் ஊர்க்காரர்களிடமும் கூறி அழுதிருக்கிறார். ஆனால் இந்த கண்ணீருக்கு பின்னணியில் இருப்பது முழுவதும் பச்சை துரோகம். காதலனை ஏவி கணவனை தீர்த்து கட்டியதே இந்த பெண்தான். ஊரையே அழுது நம்ப வைத்த இவர்தான் பூஜா. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள கிந்திப்பூர் பகுதியைச் சேர்ந்தவர். இவருக்கு மகேஷ் என்பவரோடு திருமணம் ஆகியுள்ளது. இந்த தம்பதிக்கு 3 பிள்ளைகள் உள்ளனர். மகேஷ் லூதியானாவில் தங்கி கூலி வேலை செய்து வந்திருக்கிறார். 6 மாதத்திற்கு முன்பு சொந்த ஊருக்கு வந்த மகேஷ் உள்ளூரில் கிடைக்கும் வேலைகளை செய்து கொண்டு அங்கேயே தங்கிவிட்டார். சம்பவத்தன்று மாலை சந்தைக்கு செல்வதாக கூறிவிட்டு வெளியே சென்ற மகேஷ் இரவு வெகு நேரமாகியும் வீடு திரும்பி வரவில்லை. இதனால் ஊர் முழுவதும் அவரை தேடியிருக்கிறார்கள். அவரிடம் செல்போனும் இல்லை. இதனால் மகேஷை தொடர்பு கொள்ள முடியாமல் குடும்பத்தினர் பரிதவித்துள்ளனர். இருந்தும் அவர்கள் தேடுவதை கைவிடவில்லை. அடுத்த நாள் அதிகாலை 5:30 மணியளவில் வீட்டிலிருந்து 300 மீட்டர் தூரத்தில் உள்ள தோட்டம் ஒன்றில் மகேஷ் சடலமாக கிடப்பதைக் கண்டு அவரின் குடும்பத்தினர் அதிர்ந்து போயுள்ளார்கள். உடனே போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சடலத்தை ஆய்வு செய்தபோது கழுத்து அறுக்கப்பட்டு நெஞ்சில் செங்கல்லால் தாக்கியதற்கான தடயங்கள் இருந்ததை பார்த்துள்ளனர். நடந்திருப்பது திட்டமிட்ட படுகொலைதான் என்பதை உறுதி செய்த போலீசார் வழக்கமான விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். மகேஷுக்கு ஊருக்குள் எதிரி என்று சொல்லிக் கொள்ளும் அளவுக்கு யாரும் இல்லை. பகையும் அவருக்கு எதுவும் இல்லை. ஊரில் யாரிடமும் எந்த வம்பு தும்புக்கும் போகாமல் ஒரு சாதுவாக மகேஷ் வாழ்ந்து வந்தது விசாரணையில் தெரிய வந்தது. இதனால் போலீசார் மகேஷின் குடும்பத்தினரையும் அவரது மனைவியையும் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்துள்ளனர். அப்போது பூஜா அளித்த வாக்குமூலம், அவரது நடவடிக்கை ஆகியவை சந்தேகத்தை கிளப்பியிருக்கிறது. இதனால் அவருடைய செல்போன் அழைப்புகளை போலீசார் ஆய்வு செய்திருக்கிறார்கள். சம்பவம் நடந்த அன்று ஒரு தொலைபேசி எண்ணுக்கு பூஜா 20 முறை பேசியிருப்பது தெரிய வந்தது. அதோடு 1.5 வருடங்களாக மணிக்கணக்கில் அந்த எண்ணுக்கு பூஜா பேசியிருக்கிறார். இது போலீசாரின் சந்தேகத்தை மேலும் அதிகப்படுத்தியது. பூஜா மணிக்கணக்கில் பேசிய அந்த நபரை கண்டுபிடித்து தீவிரமாக விசாரித்துள்ளார்கள். அவரது பெயர் ஜெய்பிரகாஷ். அதே ஊரைச் சேர்ந்தவர். அவரிடம் நடத்திய விசாரணையில்தான் அனைத்து உண்மைகளும் அம்பலமாகியிருக்கிறது. பூஜா ஜெய்பிரகாஷோடு திருமணத்தை மீறிய உறவில் இருந்திருக்கிறார். மகேஷ் குடும்பத்துக்காக வெளியூர் சென்று உழைத்த போது பூஜா காதலை மேலும் வலுவாக்க ஜெய்பிரகாஷோடு பாடுபட்டிருக்கிறார். இந்த சூழலில் 6 மாதத்திற்கு முன்பு மகேஷ் ஊரிலேயே தங்கிவிட்டதால் முன்பு போல காதலர்களால் சகஜமாக பழக முடியவில்லை. இது பூஜாவுக்கு கடும் ஆத்திரத்தை ஏற்படுத்தியுள்ளது. காதலுக்கு தடையாக இருக்கும் கணவனை தீர்த்து கட்ட வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறார். காதலனோடு கலந்து பேசி கொலை திட்டம் தீட்டிய பூஜா அதற்கான நாளையும் குறித்திருக்கிறார். சம்பவத்தன்று மகேஷை மது குடிக்க ஜெய்பிரகாஷ் அழைத்துச் சென்றிருக்கிறார். மூக்கு முட்ட குடிக்க வைத்ததால் மகேஷ் சுய நினைவை இழந்து மட்டையாகிவிட்டார். பிறகு பூஜாவுக்கு தகவல் கொடுத்து அங்கு அவரை வரவழைத்திருக்கிறார். தோட்டத்தில் வைத்து பூஜாவின் கண் முன்னாலேயே மகேஷின் கழுத்தை அறுத்திருக்கிறார் ஜெயபிரகாஷ். அதன் பிறகும் ஆத்திரமடங்காத பூஜா செங்கல்லாலேயே கணவனின் நெஞ்சில் தாக்கியிருக்கிறார். சம்பவ
இடத்திலேயே துடிதுடித்து மகேஷ் உயிரிழந்துவிட சடலத்தை அப்படியே போட்டுவிட்டு இருவரும் எதுவும் நடக்காதது போல வீட்டிற்கு சென்று விட்டார்கள். குடும்பத்தோடு சேர்ந்து கணவனை தேடுவதைப் போல பூஜா நாடகமாடியதும் நீலி கண்ணீர் வடித்து அவர்களை நம்ப வைத்ததும் போலீசாரின் அதிரடி விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. மகேஷ் கொலை தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் பூஜாவையும் அவரது காதலன் ஜெய்பிரகாஷையும் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். கள்ளக்காதல் காவு வாங்கிவிடும் என்பதை மீண்டும் ஒரு முறை உணர்த்தியிருக்கிறது இந்த சம்பவம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.